வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு ரம்மியமான மாதம்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, உங்களுடைய 2ஆம் வீட்டுக்குடையவர் புதன் 11ஆம் வீட்டில் இருக்கார். கூட சூரியன், அது கூட சனி, இவர்களெல்லாம் சேர்க்கை 11ஆம் வீட்டில். அப்போ இப்போ நிச்சயமாக வெல்ல முடியாதவர் அப்படி கூட சொல்லலாம். எடுத்த காரியங்களில் ஒரு பர்ஃபெக்ஷன், எல்லாத்துலேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ப்ட்ஸு எல்லாமே பிரமாதமாக இருக்குது. நாக்கு வன்மை, நாவன்மை சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பேச்சுக்கள், ரொம்ப திறமையான ஒரு செயல்பாடுகள், உங்களுடைய அந்த பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நல்ல காலமாக இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள், 10ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா ராகு பகவானோட செவ்வாய் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருக்கார். தொழிலில் சிறப்புத்தன்மை வெளிப்படுகிறது. நல்ல ஒரு ஜாப் சேஞ்சஸ் எல்லாம் வேணும்னா அதுக்கு ஆன ஒரு காலகட்டம் இதான். ஊர் 2 பட்டாலும் கூத்தாடி கொண்டாட்டம்னு ஒரு தமாஷா சொல்லுவாங்க. எங்கடா ஊரில் இவ்வளோ கலாட்டம் நடக்குது, நமக்கு ஏதாவது நன்மை நடக்குன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் இருக்குது கிரக நிலவரங்கள். அதே போல் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பலத்தோடு இருப்பதால் பல சுப நிகழ்வுகளுக்கான ஒரு காலகட்டமாகவும் இது அமையும். அதனால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 14 நாட்கள் மிக சிறப்பு. என்ன காரணம்னா, உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 12ல் இருக்கார். 12ல் சுக்கிரன் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஒரு தமாஷா ஒன்று சொல்லுவாங்க, ஹாப்பி கோ லக்கி கை அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டு. சில நேரங்களில் புதிய வண்டி வாகனங்கள்லாம் சேர்க்கை வாங்குவீங்க. கையில் ஒரு தைரியம், என்ன பெரியது, நம்ம வாழறதே, நம்ம சம்பாதிக்கிறதே செலவு பண்ண, இதில் என்ன பெரியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பக்குவம். அதோடு மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய அதாவது ஒரு காதல் வயப்பட்டிருந்தால் அந்த ஒரு தன்மையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால தான் சொன்னேன், லைஃப் ஹேஸ் லாட் ஆஃப் ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். இதிலே கொஞ்சம் வயதானவர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ அவரோட ஏஜை பொறுத்து, அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஒரு வெற்றியை பற்றி குறிக்கும்போது என்ன சம்பாதிச்ச, என்ன நெட் இன்கம் அப்படிமா, அது மாதிரி பசங்கள்கிட்ட என்ன நெட்டாக எவ்வளோ வாங்குவேன், அது வாங்குவேன், 100க்கு 98 வாங்குவேன், 100க்கு 100 வாங்குவேன், 100க்கு 99 வாங்குவேன். அந்த மாதிரி நெட்டு பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக அமையும். தைரியமாக செயல்படுங்க. அதனால் முதல் 14 நாட்கள் ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சூரியன் 12ஆம் வீட்டுக்குள்ளே வரார், உச்சமடைகிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளேயே வரார். அப்போ இந்த 14ஆம் தேதியிலேருந்து 20 தேதி, அதாவது 3rd வீக்னு எடுத்துக்கலாம். இந்த 3rd வீக்கில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத ஹெல்த்தில் இஷ்யூஸ் எல்லாம் வரலாம். இந்த காலகட்டத்தில் நமக்கு ஹெல்த்தில் இஷ்யூ, அப்புறம் ஃபைனான்ஸ்லேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிக் பாக்கெட் போயிடுச்சு, நான் அதை எதுவும் இங்கே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி அந்த கோல்டுகள்டெல்லாம் அப்படியே ஆட்டோலேயே வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் நல்ல சில ஆட்டோக்காரங்க கொடுத்தாங்க, நியூஸ் வருது. கொடுக்காம போனது எவ்வளோ இருக்கோ அது தெரியல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கவனப்பிசகு, கவனக்குறைவுகள் இதெல்லாம் இந்த 3rd வீக்கில் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். அதுவும் கொஞ்சம் குறிப்பாக வயசானவங்களுக்கு இஸ் மோர் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் ரொம்ப நல்லபடியாக தான் இருக்குது. அதர்வைஸ் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அட்டம்ஸு, பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயும் சிறப்பு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் கெயின்ஸுன்னு காமிக்கிறது. சரி, அப்போ ஃபினான்ஷியல் கெயின்ஸ் வரணும் அப்படிங்கும்போது 2 விஷயத்தை கவனத்தில் வைக்கணும். நமக்கு ஃபினான்ஷியல் கெயின்ஸுன்னு சொன்னதுனால நமக்கு வந்துடுமா, இங்கே தான் கேள்விக்குரிய. என்ன காரணம், எங்கே பார்த்தாலும் ஒரு வார் லைக் சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. அது இன்னும் இன்டென்சிட்டியாக தான் இருக்க போகிறது ஏப்ரலில். அப்படி இன்டென்சிட்டியாக வார் இருக்கும்போது சுற்றி ஏகப்பட்ட இது, அதாவது சுற்றி புயல் அடிக்குது, இது அடிக்குதுலாம் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எனக்கு ப்ராஃபிட் வந்ததான்றதை விட எனக்கு லாஸ் வராமல் நான் தப்பிச்சேன்னால அதுவே ப்ராஃபிட் தான்.
ஸோ இதெல்லாம் காமன் சென்ஸு, இதை அப்ளை பண்ணிக்கணும் அதே நேரத்தில். ஆனால் மொத்தத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு சமாச்சாரங்கள்லாம் பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியை தரக்கூடிய சிறந்த மாதமாக உங்களுக்கு விளங்குகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.